குஜராத் வந்தா நான் லைவ்லயோ இல்ல உங்ககிட்ட ஏதோ ஒரு ரிவ்யூல சொன்னேன், அவங்க கண்டிப்பா குவாலிஃபைல ஆயிட்டாங்கன்னா 1-2 ஆனாங்கன்னா கண்டிப்பா பேட்டிங் மிஸ் பண்ண மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஆடிடுவாங்க. பவுலர்ஸ் கிட்ட தான் இருக்குன்னு அந்த பவுலர்ஸ் இன்னைக்கு காமிச்சிட்டாங்க. விக்கெட் எடுக்க முடியாம 235 எல்லா பவுலர்ஸும் 10 per ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இஷ்யூ வரப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்தாலும் சரி செகண்ட் ஆஃப் இருந்தாலும் சரி அது ஒரு கன்சர்னா இருக்கும் அவங்களுக்கு. அது அவங்களுக்கு குவாலிஃபைலயோ இல்ல எலிமினேட்ல நடந்துச்சுன்னா கண்டிப்பா வெளியே போயிடுவாங்க. அதை டேக்கிள் பண்ற அளவுக்கு அங்க மற்ற டீமை கம்பேர் பண்ணும் கொஞ்சம் ஸ்லைட்டா டவுனா இருக்காங்க. அதை ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா ரஷீத் கான் தூக்கி போட்டதான் அடிச்சிட்டாங்க இன்னைக்கு சிரானட்டி. ஆமா, ரஷீத் கானுக்கு என்ன ஆச்சு கிஷோர்? 2 overs 36 runs. அவரெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்களா இவர் இப்படிதான்? ரவி பிஷ்னாவே பாத்தீங்கன்னா நான் சொல்ல கேட்கணும்னு நினைச்சேன். ரவி பிஷ்னா என்ன ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்களா? ரவி பிஷ்னா, ரஷீத் கான் இவனுங்கெல்லாம் இப்படிதான் போட போறானுங்க, இவனுக்கு இப்படிதான் ஆடணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு டமால். ஏன்னா ரவி பிஷ்னா எல்லாம் வந்து வேர்ல்ட்ஸ் T20 நம்பர் 1 பவுலர் அவர்லாம். பட் அவர்லாம் வந்து இங்க IPL வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க தாட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இவரை ரஷீத் கான சொல்லணும்னா ஒரு 6 பால் போடுறாருன்னா கண்டிப்பா 3 ஷாட் போடுவாரு, இல்லவே சொல்ல. மிச்சம் 3 வந்து கூகுளி போடுறதோ இல்ல தூக்கி போடுறதோ பண்ணுவாரு. எப்போ ஒரு இன்ஜுரி போயிட்டு ஷோல்டர் இன்ஜுரி ஆச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு 6 பாலுமே ஷார்ட்டா தான் விழுது. ஷார்ட்டா விழுந்து அங்க மார்க்கமும் அடிப்பாரு, மார்ஷும் அடிப்பாரு, பூரானும் அடிப்பாரு. அதனாலதான் ஒரே ஒரு 20 ரன் பொல சம்மடி அடிச்சிட்டாங்க. அப்படியே பிஷ்னாய் வந்தானா பிஷ்னாய் லெக்கி, ஆனா லெக்கியே போட மாட்டேன், நான் வெறும் கூகுளி தான் போடுவேன். கூகுளி ரெண்டுமே டர்ன் ஆகும், நான் ஒத்துக்கிறேன், இல்லெல்லாம் சொல்ல. பட் அதை பிக் பண்ணிடுறாங்க பேட்ஸ்மேன்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? லெக்கி தான், நீங்க லெக்கி தான் போடணும். அதை போடாம விட்டனாலதான் அவரும் மாட்டிக்கிட்டாரு. பட் ஸ்டில் 2 பேருமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ், மேட்ச் வின்னர்ஸ். கண்டிப்பா வந்து ரஷீத் கான் மேட்ச் வின்னர் ஆல்ரெடி இந்த சீசன்ல 1-2 வின் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி திடீர்னு குவாலிஃபயர்ல இல்லைன்னா எலிமினேட்டர்ஸ்ல வின் பண்ணி கொடுத்துருவாரு. ஸ்டில் இன்ஜுரி கன்சர்ன், அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, கை தூக்க முடியாது. அது ஷோல்டர்னாவே எல்லாருக்குமே வந்து ஆர்ச்சரா இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், ஆனா அவர் மட்டும் தான் என்ன வேணா நடக்கட்டும் நான் வந்து அதே மாதிரி போடுவேன்னான்ற ஒரே போலர் இப்போதைக்கு அவர் மட்டும் தான் இருக்கிறாரு.